ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் வல்லவர், மிக்க பலமுள்ளவர், யாராலையும் வெல்ல முடியாதவர்லாம் சொல்லித்து இல்லையா. அடுத்த 644வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் உபசாந்தயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, தமது திறமையை அடக்கி வச்சுருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். திறமையை வெளிக்காட்டாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அடக்கமே வடிவானவர், பணிவே வடிவானவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே யாருக்கான ஒரு திறமை இருந்ததுன்னா நிச்சயம் அதை வெளிக்காட்டிக்கணும்னு தான் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒருத்தருக்குமே பாட தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும், ஆட தெரியும் அப்படின்னா அவர்கள் அதை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்குவா விரும்புவா? இல்லை, அதை உடனே வெளியில் காமிச்சிக்கணும். இதுக்கு முன்னால் என்ன சொல்லித்து? பலவதே அப்படின்னு மிகுந்த பலம் உள்ளவர், அதுக்கு முன்னால் முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்லாம் சொல்லித்தா. அதுக்கு முன்னால் தன்னை ஏவறதுக்கு ஒத்துரும் இல்லை, அத்தனை பேருக்கும் இவர் தான் தலைவர் அப்படின்லாம் சொல்லித்தா. அப்படி இருக்கக்கூடியவர், அப்படி இவரோட சொந்த தகுதியிலையும் சரி, இவரோட பதவியிலையும் சரி, அப்படி உயர்ந்த ஒரு பலசாலியாக இருக்கக்கூடியவர் தங்கிட்ட இருக்கிற திறமையை அடக்கி வச்சுருக்கார், வெளியில் காமிக்காத வைக்கிறார். அப்படின்னா அடங்கி இருக்கார். அப்படின்னா அதுதான் சிறப்பு, அதுதான் உயர்வு. சான்றோர் கழகு என்ன? அப்படி அடங்கி இருக்கிறது. வித்யாம் வினய சம்பன்னாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவை வளர்த்துக்கிறதோட லட்சியமே என்ன அப்படின்னர்? நம்மளோட அடக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் அறிவை வளர்த்துக்கிறது. அப்படிதான் இருக்கணும். அந்த ஒரு லட்சணப்படித்தான் இங்கே உபசாந்தே நமகான்னு தன்னோட திறமையை வெளிக்காமிக்காத இருக்கார் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியம். இப்படி அண்டச்சராச்சரத்திலையும் எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர், ஒரு பெரிய சக்திமான், தன்னோட சக்தியை அடக்கி வச்சுண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர், சரி இப்படி சக்தி படைச்சவர் ஏதோ புதுசாக அவருக்கு சக்தி வந்ததா, நேற்றுக்கு இன்றைக்கி தான் வந்ததா அப்படின்னா அடுத்த திருநாமம் சொல்கிறது 645வது திருநாமம் ஓம் புராணாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா பழமையானவர்னு அர்த்தம், ரொம்ப பழைய ஆள் அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளவு பழைய ஆள்? மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. இருக்கிறதுக்குள்ளேயே என்னென்னலாம் பழசுன்னு சொல்கிறோமோ அந்த பழசுக்கெல்லாமும் பழசு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்ன? இதுதானே ஆதியில் இருந்த ஒரே பரம்பொருள் இந்த பரமாத்மாவான இவர் தான். அதனால் அவர்கிட்டேருந்து தானே மீதி எல்லாமே வந்ததுனால இருக்கிறதுக்குள்ளேயே சீனியர், இருக்கிறதுக்குள்ளேயே பழசு இவர் தான். அப்படி பழமையாக இருக்கிறவர், பலசாலியாக இருக்கக்கூடியவர், தன்னோட திறமையெல்லாம் அப்பப்போ வெளியில் காமிச்சுட்டு அதை பெருசாக ஷோ பண்ணிக்காத அடக்கமாக இருக்கிற திறமையை வெளிக்காட்டாத இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த கர்வம் இல்லாத இருக்கிறது. அதுக்கு அவரோட பெருமை. சரி இவர் தான் இப்படி இருக்கார் அப்படின்னா, இவர் எப்படி நமக்கு கர்வம் இருந்தாலும், நமக்கு இப்படிலாம் இந்த பெருமையில் ஒரு ஆர்வம் இருந்தால் கூட, விருப்பம் இருந்தாலும், அதுக்கும் எப்படி அருள் பண்ணுற, அதை எப்படி நமக்கு இல்லாத போக்கி நமக்கு அருள் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருவாரூர் தியாகேஷ பெருமானோட பெருமையில் சொல்கிறதுல தியாகராஜ லீலையில் சொல்கிறது, சாபத்தை பெற்றவருக்கும் ஜனனம் ஒழித்த லீலை அப்படின்னு ஒரு லீலை, 200வது லீலையா. பொதுவாகவே யாருக்கு பிறப்பெல்லாம் இல்லாத பெருசாக அருள் பண்ணுவா அப்படின்னா, ரொம்ப நல்லவர்களாக இருக்கா, ரொம்ப சாது சார், அப்படி சத்தான மனுஷன் சார் அப்படின்னா அவருக்கு பண்ணுவா. இல்லையா நல்ல புண்ணியசாலிகளாக இருக்கா, அப்படி ஒரு புண்ணியசாலி பக்தர் அப்படின்னா அவருக்கு பண்ணலாம். வரம் பெற்றவாளாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார்? சாபத்தை பெற்றவருக்கும் ஜென்ம நிவர்த்தி கொடுத்து அருள் பண்ணுறார். அப்படின்னா எப்பேற்பட்ட வல்லவனாக இருக்கணும், எப்பேற்பட்ட சக்திமானாக இருக்கணும். அது எப்படி யாருக்கு பண்ணினா அப்படின்னா, காஷ்யவர் அப்படிங்கிற மகரிஷி,
அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள். அந்த சீடர்களுக்கெல்லாம் அப்பப்போ இவர் நல்ல உபதேசம்லாம் பண்ணிட்டு அவளை நல்வழிப்படுத்திட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதே ஒரு தரம் இந்த ரிஷிகள்லாம் ஒரே இடத்துலையே இருக்க மாட்டா. அவள் என்ன பண்ணுவா, எப்போ பாரு அங்கங்கே திரிஞ்சுட்டே தான் இருப்பாள். நாடோடிகளாக இருக்கிறது தான் ரிஷிகளோட பெருமை. அவளுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. நம்ம பார்த்தோம்னா பல ஊர் ஸ்தல புராணங்களில் இந்த ஊரில் இந்த ரிஷி வந்து பூஜை பண்ணார் அப்படிங்கிற உடனே அதே ரிஷியை எங்கேயோ பார்த்தா இன்னொரு இடத்துல எங்கேயும் பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னா நமக்கு உடனே சந்தேகம் வரும் இல்லையா? ரிஷிகள் என்ன பண்ணுவான்னு நாடோடிகளாகவே தான் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு நமக்கு தெரியுது. புராணம்லாம் அப்படி தான் காமிக்கிறது. அயோத்தியில் குலகுருவாக யார் இருந்தார்? வசிஷ்டர் இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்துக்கே. அப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலகுருவாக இருந்தவர் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார் அப்படின்னா, ஏதோ ராஜாவுக்கே ஒரு எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய குருவாக இருக்காருன்னா எவ்வளவு அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அப்போ ராஜாவுக்கு சமமாக அயோத்தியிலே பெரிய மாளிகையை கட்டின்னு அரண்மனை கட்டின்னா இருக்கணும் இல்லை. எங்கே இருந்தேன்னு அயோத்திக்கு வெளியில் காட்டில் இருந்தார், பர்ணசாலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைப்போல் இந்த ரிஷிகள்லாம் இப்படி யாத்திரை பண்ணிட்டு வரத்தே மிருகண்டு ரிஷியோட ஆசிரமத்துக்கு வரா கஷ்யபர் தன்னோட சிஷ்யாலோட. நதிக்கரை அந்த அவள்லாம் இருக்கிறதெல்லாமே பொதுவாக அவளுக்கு எந்த இடத்த விரும்புவா அப்படின்னா நல்ல நீர்நிலை இருக்கணும், நதிக்கரையாக இருக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். அதனால் மிருகண்டு ரிஷி ஆசிரமத்துக்கு வந்தாளா அந்த சூழ்நிலையில் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கஷ்யப மகரிஷி என்ன பண்ணார், தன்னோட சிஷ்யாளோவில் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வாசம் பண்ணினார். வாசம் பண்ணுறதே தினம் எல்லாருக்கும் அந்த மிருகண்டு ரிஷிகளோட சிஷ்யாலும் இருக்கா, எல்லாருக்கும் வரவாளுக்கு ஒரு சத்சங்கம், நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறது, அவளுக்கு படிப்பினை சொல்கிறது, குண விசேஷங்களை சொல்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்கறதே. கஷ்யபரோட சிஷ்யர்களில் 2 பேர், சாமுண்டதேவன் வாமதேவன் அப்படின்னு 2 சிஷ்யா. இந்த 2 சிஷ்யாலும் நல்ல புத்திசாலிகள் தான், எல்லாத்தையும் நன்னா கிரகிச்சிக்கக்கூடியவா தான். எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அப்படியே நன்னா கிரகிச்சிக்கக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கிற 2 பேர்ட்டையும் என்ன ஒரு குறை அப்படின்னா வித்யா கர்வம். தங்களோட திறமையில் ஒரு கர்வம், அந்த கர்வம் அப்படின்னு வந்துடுத்துனாலே அது எவ்வளோ விபரீதமாக போகும் அப்படிங்கிறது காமிக்க போகிறது. இது முன்னாலே சொன்னோம், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதே நமக்கு அடக்கம் வரத்துக்குத்தான், கர்வம் வரக்கூடாதுன்னு தான். ஆனால் நிச்சயம் என்ன பண்ணும்னு அறிவு ஏற ஏற நமக்கு படிப்பு ஏற ஏற நமக்கு விஷயம் தெரிய தெரிய கர்வம் வரத்தான் வரும். அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சாப்புல தெரியுமா, இவருக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சாப்புல தெரியுமா, இப்படி தான் நமக்கு ஒரு அலட்சிய பாவம் வரும். ஆனால் அது வரக்கூடாது அப்படிங்கிறதான லட்சியம். ஆனால் இதுவோ வராப்பில் தான் இருக்குது. அது அப்போ எப்படி நாம் குறைக்கிறது? அதுக்கு தான் குரு சேவை அப்படின்னு குருகுலத்தில் போய் படிக்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, அந்த குருகுலத்தில் படிக்கிறதே வெறும் படிப்பை மட்டும் பாடத்தை மட்டும் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, அங்கே பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விஷயம். அப்படி இருந்துருத்தோம் அப்படின்னா இந்த கர்வம் வரத்துக்கே வாய்ப்பில்லை. ஆனால் இந்த 2 பேருக்கும், சாமுண்ட தேவனுக்கும் வாமதேவனுக்கும் வித்யா கர்வம் இருக்குது. அதில் வித்யா கர்வம்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே படிப்பில் ஒரு போட்டி இருக்கணும், ஓரளவுக்கு ஒரு போட்டி இருக்கிறது தான். ஏன்னா அவர் கூட மார்க் வாங்கினாரா நம்ம அதை விட கூட வாங்கணும், இவன் கூட வாங்கிட்டாரா அதை விட கூட வாங்கணும் அப்படின்னு ஒரு அந்த படிப்பில் ஒரு இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுல அதில் அளவு இருக்குது. அந்த அளவு மீறினா தான் விபரீதம். அந்த அளவு தான் மீறினா இந்த 2 சீடர்களும், சாமுண்ட தேவனும் வாமதேவனும் அதை மீறினா. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண வாக்குவாதத்தில் ஈடுபட்டா. என்னோட தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னோட ஞானம் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு. இல்லை அவன் உடனே வாமதேவன் சொன்னால் இல்லை என்னோட ஞானம் தான் பெருசு அப்படின்னு. இப்படி 2 பேரும் அப்பப்போ வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்து என்ன ஆயிடுத்துனார், சக மாணவர்கள் தானே, ஒரே குருகுலத்தில் ஒரு குருட்ட படிக்கிற 2 மாணவர்கள் தானே, இப்போது எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகிடுத்து, 2 பேருக்கும் பகையாக மாறிடுத்து. பகை அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ தெரிய போகிறது. அப்படி பெரிய பகையாக மாறி எடுத்தோ. பகையாக மாறினா பார்த்தா 2 பேரும் உடனே தன்னோட குருநாதர்கிட்ட போனா, கஷ்யபர்கிட்ட போகிறா, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். இப்போ என்னோட அறிவு மேம்பட்டதா
இல்லை அவனோட அறிவு மேம்பட்டதா? எங்கள் 2 பேருக்குள்ளே யார் இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்த அறிவாளி அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா குருவாக இருக்கிறதுனால நீங்கள் தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முக்காலம் உணர்ந்த ரிஷி இல்லையா கஷ்யபர் பார்த்தார். ஓஹோ, பின்னால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணார். தன்னோட ஞானக்கண்ணால் தெரிஞ்சுட்டு, சரி இதுகளுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு இருக்குது, அதனால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், நான் இப்போ சொல்லலை, ஒரு 4-5 நாள் பொறுத்துங்கோ, அப்புறம் சொல்கிறேன்னார். நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ உங்கள் 2 பேரில் யார் பெரிய அறிவாளிங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு 4-5 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு விட்டார் அவர். உடனே 4-5 நாள்லாம் பொறுத்து பார்த்தா இன்றைக்கி சொல்ல போகிறாராக்கும். அவர் 4-5 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். 4-5 நாளில் முதல் நாளே சொன்னாலும் சொல்லலாம், 2ஆம் நாள் சொன்னாலும் சொல்லலாம், கடைசியில் 5ஆம் நாள் சொன்னாலும் சொல்லலாம். இப்படி இருக்கிறதே இந்த வாமதேவன்கிற சிஷ்யனுக்கு பொறுமை போயிடுத்து. இவர் பாட்டுக்கு என்ன குருநாதர் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ படிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, நீ தான்ப்பா கெட்டிக்காரன், நீ நின்று அண்ணன் கொஞ்சம் லெவனுக்கு ஏறணும் ஏதானு சொன்னாக்க பரவாயில்ல. இவா 2 பேரும் வந்து கேட்டதே தங்களுக்குள்ளே இந்த பகை ஜாஸ்தியாகுது, அதனால் நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லி எங்களோட பகையை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறா. ஆனால் இவர் காலம் இப்படி தாமசம் பண்ணுறதை பார்த்தான்னு வாமதேவனுக்கு பொறுக்கலை. அதனால் என்ன பண்ணால், தன்னோட சகமானவனான சாமுண்ட தேவனை சபிச்சான். எப்படி சபிச்சார் அப்படின்னார், நாயா போக கடவுதுன்னு சபிச்சார். இவன் சவிச்சானோ இல்லையோ வாமதேவன், உடனே பார்த்தான் சாமுண்ட தேவன், என்ன உனக்கு நான் இழைச்சவனா என்ன சளைச்சவனா, அதனால் நீ தான் எனக்கு சாபம் கொடுப்பியா, நான் உனக்கு திருப்பி சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு. நீ எந்த நாயாக போகணும்னு என்ன சொன்னியோ அதே மாதிரி நாயாவை நீயும் போக கிடவுதுன்னு. இது வேடிக்கையாக இருக்குது. இவன் 2 பேரும் மனுஷாலாக இருக்கிறதையே தான் வித்யா கர்வத்தில் சண்டை போட்டுக்கிறான்னா, இப்போ இனிமேல் நாயாக போனாலும் ரெண்டும் ஒரே மாதிரி பக்கத்தில் நாயாக போய் அங்கேயும் சண்டையாக போடணும். ஏதோ ஒன்று நாயாக போச்சு ஒன்று பூனையாக போச்சுன்னான்னு இருக்கக்கூடாதோ, இல்லை. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துண்டாச்சு. இப்படி சாபம் கொடுத்துண்டா இது தன்னோட ஞான திருஷ்டினால் குருவான கஷ்யபருக்கு தெரிஞ்சுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நல்ல குழந்தைகள், நல்லா படிக்கிற குழந்தைகள், அப்படி இருக்கிறதே ஒரு வித்யா கர்வத்தினால ஒரு அகம்பாவத்தினால இப்படி ஒருத்தருக்கொத்தர் இப்படி நாயா போகிற சபிக்கிற அளவுக்கு இவா கீழே இறங்கிட்டாளே, இவாளுக்கு அறியாமை இருளாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் இவள் படித்தது என்ன பிரயோஜனம், அறிவை வளர்த்துனது என்ன பிரயோஜனம், இவ்வளவு அஜ்ஞானம் இருந்ததுன்னா, இப்படி தெளிவில்லாத இருந்தா. அதனால் அவர் வருத்தப்பட்டுன்னு என்ன பண்ணார், சிவபெருமான மனசில் நினச்சி வேண்டிக்கிறார். இது என்ன விபரீதமாக இருக்குது, இப்படி 2 குழந்தைகளுக்கும் இப்படி சாபத்தை கொடுத்துக்கிறது, இதில் எப்படி இவளுக்கு தெளிவை கொடுக்கறது, ஞானத்தை கொடுத்து அவளை திருத்துறதுன்னு தெரியல, நீ தான் அருள் பண்ணணும்னு சிவபெருமான்கிட்ட வேண்ட. உடனே என்ன பண்ணுறார், அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறார், ரிஷியே நீங்கள் நினச்சாப்புல தான் நானும் நினைக்கிறேன். அதனால் நல்ல குழந்தைகள் தான், நன்னா படித்தவா தான், இவளால் உலகத்துக்கு பல பயன் கிடைக்கலாம் இவளோட அறிவினால். ஆனால் 2 பேரும் இப்படி கர்வத்தினால அகங்காரத்தினால மாயா மோகத்தினால ஒருத்தருக்கொத்தர் நாயா போகிறாப்புல சபிச்சிட்டா. அதனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நினைக்கிறாப்புலையே நானும் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன அருள் பண்ணுறேன்னு, அவள் 2 பேரும் கொடுத்த சாபம் 2 பேருக்கும் பலிக்காத போக கடவுது அப்படின்னு. அப்படின்னா என்ன, 2 பேரும் நாயா போக மாட்டான். அதுக்கப்புறம் அவளோட சாபத்தை நிவர்த்தி பண்ணி சிவபெருமான் அவர்களுக்கு தெளிவை கொடுத்து அறிவை கொடுத்து நல்ல சத்பாத்திரமாக ஆக்கினார்கள் அப்படின்னு நமக்கு இது சொல்கிறது. இதில் படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு என்னதான் அறிவு வளர்ந்தால் கூட அதனால் அகம்பாவம் அடையக்கூடாது, கர்வம் அடையக்கூடாது. அது அடையாத இருக்குன்னா என்ன பண்ணணும்னார், உபசாந்தையே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட திறமையெல்லாம் அடக்கி வச்சுண்டு அடங்கி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபட்டால் நமக்கும் அந்த கர்வம் வராத காப்பாற்றப்படுவோம்னு தெரியறது. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.